கண்டங்கள்லாம் ஒன்றா இருந்தது இல்லையா, அது இல்லாமல் இப்போ இருக்கிற மாதிரி மாடர்ன் கண்டங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டங்கள் பிளவுபட ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் உலகத்தில் இருக்க தண்ணியோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு இப்போ இருக்கிற மாதிரி. இதனால் ஹோல் எக்கோசிஸ்டமே மாறிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் வசித்த உயிரினங்கள், டைனோசர் உட்பட பல உயிரினங்கள் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருந்தது. ஏன்னா குளோபல் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் அழிவை நோக்கி போயிட்டு இருந்த நேரத்தில் தான் ஆஸ்ட்ராய்டு மோதி இன்னும் பேரழிவை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா 180 மில்லியன் வருஷங்களுக்கு எந்த உயிரினமே இல்லாத அளவுக்கு ஆக்கிடுச்சு நம்ம உலகத்தை. நிகழ்வை தான் கிரீட்டாசியஸ் எக்ஸ்டிங்ஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அழிவுங்கிறது ஒரேதிரியா இல்லாமல் தொடர் சங்கிலி போல ஒரு விஷயங்களா ஏற்பட்டு அழிவு நோக்கி போயிட்டே இருக்கிறது தான் இந்த கிரீட்டாசியஸ் எக்ஸ்டிங்ஷன்.